கடலூரில் நண்பர்கள் 4 பேருடன் குளிக்கச் சென்ற ஐடிஐ மாணவர் குளத்தில் மூழ்கி மாயமான நிலையில் அவரை தேடும் பணி 4 மணி நேரமாக நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் லெசிராஜா, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி காணப்படுகின்றது. இதனால் நீர்நிலைகள் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ அல்லது செல்ஃபி எடுக்க கூடாது என மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று பள்ளி கல்லூரிகள் கடலூர் திறக்கப்பட்டது. கடலூர் செம்மண்ண பகுதியில் உள்ள அரசு ஐடிஐயில் படிக்கும் 4 மாணவர்கள் நத்தப்பட்டு ஆஞ்சநேயர் கோவில் எதிரே உள்ள குளத்தில் குளித்தனர். தென்பெண்ணை வெள்ள நீர் இந்த குளம் முழுவதும் நிரம்பி உள்ள நிலையில் மாணவர்கள் இதில் குளித்து விளையாடி கொண்டிருந்த போது கடலூர் கோன்று பகுதியைச் சேர்ந்த கதிர் என்ற மாணவன் காலில் தாமரை கொடியை சுற்றியதை தொடர்ந்து அவர் தண்ணீர் மூழ்கினார். சக மாணவர்கள் அவரை காப்பாற்ற முயன்ற போது அவர் தண்ணீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்புத் துறையினரும் வந்து மாணவனை தேட துவங்கினர். 50க்கும் மேற்பட்டோர் களத்தில் இறங்கி நீரில் மூழ்கும் கருவிகளுடன் தேடிய போது 4 மணி நேரமாக தேடிய மாணவன் கிடைக்கவில்லை. மாணவன் கதிரின் உறவினர்கள் அழுதபடி குளக்கரையில் காத்திருக்கின்றனர்.